பல்டி, ஷேன் நிகாம், சாந்தனு, செல்வராகவன் இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷாய் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஒரு படத்தை கூட ஒரு ஆல்பம் தான் போட்டிருக்காங்க, அவனுக்கு 8 படம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த சாய் அபயங்கருடைய மியூசிக்கில் வெளியாகி இருக்கிற படம் தான் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உன்னி சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பல்டி, சாந்தனு, கபடி இப்படி பல விஷயங்கள் இருக்குது சாய் அபயங்கர் அப்படின்னு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம போய் இந்த படத்தை பார்த்தோம். ஏன்னா ஷேன் நிகாம் அப்படிங்கிற அவர் வந்து குபலாங்கி நைட்ஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஆர்டிஎக்ஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, சூப்பராக ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் இதில் ஒரு நடிச்சிருக்காரு. சாந்தனு வந்து ஓகே, இங்கே விட்டுட்டு மலையாளத்தில் ஏதோ ஒரு ரோல் பண்ணுறாருல, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ எல்லாத்தையும் படத்தை பார்க்கும்போது கதைப்படி ஒன்றும் இல்லை. கதை வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர், குறிப்பாக எங்கே சொல்லணும் அப்படின்னா பாலக்காடு, கோயம்புத்தூர், கொடிஞ்சாம்பாறை இந்த ஏரியாக்குள்ளே நடக்கிறது. ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் டு அந்த பாலக்காடு ரூட்டுக்குள்ளே வந்து எப்படின்னா தமிழ்நாடு கேரளா மாறி மாறி இருக்கும். இந்த ஒரு ஊர் தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கும், இன்னொரு ஊர் கேரளா கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து அடுத்தடுத்த தெருவில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா அந்த பார்டரு வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஒரு 3 கேங் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து சோடா பாபு அப்படின்னு சொல்லிட்டு அல்போன்ஸ் புத்திரன் கேங் வந்து ஒரு சோடா பாபுன்னு ரொம்ப நாளாக வந்து லேண்ட் டிஸ்பியூட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அங்கே. இன்னொரு குரூப்பு செல்வராகவன் குரூப்பு, பைரவான்ற ஒரு குரூப், பொருத்தாமரை பைரவா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவன் குரூப்பு ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறது, வட்டி கொடுக்குறது, லார்ஜ் வட்டி, மீடியம் வட்டின்னு சொல்லி கொடுக்குற ஒரு குரூப்பு. இது ரெண்டுக்கும் நடுவில் கன்னியாகுமரியில் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்த பூர்ணிமா அப்படிங்கிறவங்க ஜீமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவங்க வந்து சின்னதாக ஒரு வட்டி கொடுத்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே இந்த பார்டரை யார் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போட்டி. இப்போ இந்த 3 பேருக்குமே தனித்தனியாக இருக்குது. தனி நோக்கமே என்னென்னா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் மெயின் நோக்கமேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் சாந்தனு, ஷேன் நிகாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கபடியில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், செம்மையாக விளையாடக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது வந்து செல்வராகவன் டீமை ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ செல்வராகவன் டீமை ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சதுனால செல்வராகவனுக்கு வந்து ஒரு கோபம் என்ன இருந்தாலும் ஒரு வஞ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏன்டா இந்த டீம்கிட்ட போய் தூக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சோடா பாபு டீமுக்கும் வந்து ஒரு கபடி டீம் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் எவன் ஜெயிக்கிறான் தூக்குறான்னு பார்க்குறதுக்கு ஜீமா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வெளியில் வட்டி கொடுறது ஒரு தொழிலாக இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. இவன் தான் ஜெயிக்கணும், அவன் தான் ஜெயிக்கணும், அது வந்து ஏதோ ஒரு உயிராக மதிக்கிறாங்க அந்த பார்டரில். அந்த ஸ்போர்ட்ஸ் என்னென்னா கபடி. இப்போது இவங்க கபடி பிளேயர்ஸ் இவ்வளோ பெரிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, செல்வராகவனில் அந்த டீமை வந்து தோக்கடிச்சதுனால இவங்க அந்த செல்வராகவனுடைய ஹோட்டலை சாப்பிடும்போது வேணும்னே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த 4 பேர் சேர்ந்து பொழந்து கட்டி அடித்ததுனால உடனே வந்து சாந்தனாவையும் இவங்க ஷேன் நிகாம் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு செல்வராகவன் டீமில் சேரலாம், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எங்கள் டீமோட சேர்ந்து ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாந்தனா அதுக்கு முன்னாடியே வந்து சோடாபாபு கிட்ட வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பார். ஸோ அப்படி பேசியும் அதுக்கடுத்து விடாமல் இந்த மாதிரி பண்ணதுனால செல்வராகவன் டீமில் ஜாயின் பண்ணி இந்த டீம் வின் பண்ண உடனே அதுக்கடுத்து ஒரு டீமாக வின் பண்ண உடனேவும் சோடாபாபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்கிட்ட சொல்லி அங்கே சேர்ந்துட்டீங்களேடா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சோடாபாபு வந்து செல்வராகவன் பண்ண அந்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே வந்து தேவையில்லாம பிரச்சனை நுழையும். அதை வந்து இவங்க 4 பேர் தீர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தீர்த்து வைக்க ஆரம்பிக்கும் போது இவங்க கபடி ஆடுறதை விட்டுட்டு தப்பான டைரெக்ஷனுக்குள்ளே போவாங்க. இதுக்கு இடையில பிரீத்தி அஸ்ரானி அவருடைய அண்ணன் அதே மாதிரி செல்வரான்ட்ட கடன் வாங்கியிருப்பார், ஏமாந்துருப்பார், அதனால கேஸ் போட்டிருப்பாங்க. இது ஒரு பக்கம் லவ் ஸ்டோரி. சாந்தனு வந்து ஒன்றுமே இல்லாமல் பண கஷ்டம் இருக்கிறனால பணம் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி 4 விதமான கேரக்டர் இதுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கதைக்களம். ஃபைனலாக அந்த பார்டரை யார் பிடிக்கிறாங்க, இவங்க 4 பேருக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் ஒட்டுமொத்த படத்துடைய கதையுமே. பல்டி அப்படின்னும் போது நம்ம இது ஒரு மலையாள படம் தான் அப்படின்னு நம்ம விட்டுலாம். தமிழ் மலையாளம் ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகி தான் இருக்குது. மேக்ஸிமம் மலையாள படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய குணம் வந்து ஒரு அனிச்சையாக ஒருத்தர் முடிவு எடுக்கிறான் அப்படின்னா அந்த அனிச்சையாக எடுக்கிற முடிவுனால ஒட்டுமொத்தமாக எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஒரு கூட்டு முடிவுன்றது எடுக்காமல் போகும்போது எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளாம் விவரம் தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஏதோ ஸ்போர்ட்ஸ் பிளே ஜாலியாக இருக்கும், ஆனால் நம்மளை வச்சு எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுச்சு. அறிமுக இயக்குனர் உன்னி சிவலிங்கம் இவருக்கு இது முதல் படம் மாதிரி தெரியல. ஏன்னா காட்சி அமைப்புகள் வந்து லோக்கல்லே எடுத்த படம் தான் அப்படின்னாலுமே கூட ஃபைட் சீக்வன்ஸில் வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு கொரியோகிராஃபி எல்லாமே பண்ணியிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை சடன்னு போச்சு, செகண்ட் ஹாஃபுமே வந்து சடன்னு போச்சு. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் விட்டாலும்
இந்த கதை சொல்ல வர விஷயம் நல்லா இருந்துச்சு. என்ன கிளைமேக்ஸில் வந்து டப்புன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு முழுமை இல்லாத ஒரு கதையாக அந்த இடம் முடிஞ்சது தான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், அது பண்ணாமல் விட்டுட்டாங்க. மற்றபடி இது எல்லாமே இருந்துச்சு. சாந்தனுக்கு இப்போ சமீபத்தில் ப்ளூ ஸ்டாருக்காக ஏதோ ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. சாந்தனு இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்த சாந்தனுவுக்கு இந்த படத்தில் வந்த சாந்தனுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. கொஞ்சம் நடிப்பில் எத்திரிருக்காரு. ஆனாலும் இந்த ஷானிகாங் மாதிரிலாம் மிரட்டிலாம் விடலை. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் ஆள் முன்னாடி பின்னாடி ஜம்ப் பண்ணுறாரு, எக்ஸ்பிரஷன்றது தள்ளுறாரு, தூக்கி சாப்பிட்றாரு. இன்னொரு பக்கம் பிரீத்தி அஸ்ரானி பார்த்தா கிஸ் படத்தில் பார்த்தா செம்ம மாடனாக இருக்காங்க. இதில் அப்படியே உல்ட்டாவாக ஒரு கிராமத்து பொண்ணாக மாறுறாங்க. எந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. ஸோ ஆக்டிங் வைஸுமே இங்கே எதுலேயுமே பிரச்சனை கிடையாது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, தமிழ் படத்தோட மலையாள படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த படத்தோடைய கதை வந்து கிட்டத்தட்ட சுப்பிரமணியபுரம் படத்தோடைய கதை தான். சுப்பிரமணியபுரம் ஸ்கெட்சு இந்த மாதிரி நம்ம இதிலே வந்த படத்தோட கதை தான். ஆனால் அதையே இவங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி கிளாரிட்டியாக எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய ஒரு பார்க்க வைக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நம்மளும் உட்காந்து பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் மலையாள படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பல்டி ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட். இதில் சாய் அபயங்கருடைய மியூசிக் வந்து ஆஹா ஓஹோவானா ஒன்றுமே இல்லை. எப்பயும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னமோ பயங்கரமாக பில்டப்பு அது இதுன்ற மாதிரி தான் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி செல்வராகவனுடைய ஆக்டிங் இருக்கு இல்லையா. செல்வராகவனை நம்ம இயக்குனர் செல்வராகவனா நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒரு ஆக்டர் செல்வராகவன் ஒன்றும் அப்படியே ஜாண்டிக்கா சூப்பராக இருக்காரா அப்படின்றதெல்லாம் பார்க்கல. பட் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு செல்வராகவனை நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையிலேயே சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அல்போன்ஸ் சித்ரன் சோடா பாபு கேரக்டரில் வரும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்வாகாக ஒரு 80s வர ஸ்வாகு அந்த மாதிரி ஒன்று விஷயம். பூர்ணிமா அப்படிங்கிறவங்க வந்து ஜீமாவை வருவாங்க. பார்க்குறதுக்கே நமக்கு மிரட்டலாக இருக்கும். ஏன்னா அந்த லுக்கு, அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு வர டோனு. ஸோ ஓவராலாக எங்களை பொறுத்த வரைக்கும் பல்டி அப்படின்னா எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மேக்ஸிமம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழந்தைகள் வேண்டாம். பட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம பார்த்து ரசிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை பார்க்கலாம். ஏன்னா ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு 4 பசங்களை எப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை களத்துக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு ஒரு கதைக்களம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. நம்ம எப்படிலாம் சிதறடிக்கப்படுறோங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.